सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। दासवत्सन्नतार्याङ्घ्रिः पितृवत् दीनवत्सलः भ्रातृवत् सदृशे स्निग्धोः गुरुष्वेश्वरभावनः विद्यार्थरूपजन्माढ्यो मानस्तंभ विवर्जितः। உத்தமமான பக்தன் எல்லோராலும் போற்றப்படுகின்ற பக்தன் நமக்கு பிடித்தமான ஒரு பக்தன். நாம் அவ்வாறு வாழலாம், வாழ முடியும் என்று நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பக்தன். அந்த பக்தனை நமக்கு அறிமுகப்படுத்திவிட்டு எப்படி அவன் ஒவ்வொருவரிடத்திலும் உறவாடுகின்ற நேரத்திலே இருக்கின்றான். முதல் விஷயம் பார்த்தோம். சன்னதா ஆரியஹா அங்கிரிஹி தாசவத். பெரியோர்களிடத்திலே பூஜைக்கு தகுந்தவர்களிடத்திலே தாசவத் ரொம்ப ரொம்ப வணங்கியவனாய், தாசவத் ஒரு தாசனை போல, வேலைக்காரனை போல. ஒரு வேலைக்காரன் என்று வருகின்ற நேரத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்றால், ஒரு எந்த எதிர்பார்ப்பும் என்றால் அவனை பொறுத்த மட்டுக்கும் அந்த காரியம் சொல்லுகிறார்கள், செய்கிறேன், அவ்வளவுதான். அந்த காரியத்தினாலே வரக்கூடிய விளைவை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அதே போல் அந்த காரியத்திடத்திலே வெறுப்பும் இல்லை. சொல்லுகிறார்கள், செய்கிறேன். அகங்காரம் இல்லை, வெறுப்பு இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை. என்னுடைய தலைவன் சொல்லுகிறான், நான் இதை செய்கிறேன். வேலை இல்லை என்றால் சும்மா இருக்கிறேன், வேலை கொடுத்தால் செய்கிறேன். அப்போ பெரியோர்களிடத்திலே, மதிக்க தகுந்தவர்களிடத்திலே தன்னை ஒப்படைத்து
எல்லா நேரத்திலும் அவர்களை பூஜித்தல், வணங்குதல், சேவகம் செய்வதற்கு தயாராக இருத்தல், அந்த உள்ளத்துடன் கூடிய மனம். தாசவத். அது நீங்க மாற்றி போட்டீர்கள், தாச என்பதை மாற்றி போட்டால் சதா. சதா தாசகா, எப்பொழுதும். இங்கே தாசன் என்று வருகின்ற நேரத்தில் தாசவத், ஒரு தாசனை போல, ஒரு வேலையாட்களை போல, ஒரு அடிமையை போல. அப்போ இவனுடைய உள்ளம் தன்னுடைய எஜமானனையே நினைத்து கொண்டு எஜமானனுடைய நன்மையிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. எஜமானனுக்காக வாழ்கிறது. தாசவத். இது யாரிடத்திலே இந்த பாவம் போகிறது என்றால், ஆரியஹா சன்னதஹா ஆரியஹா, நன்கு வணங்கப்பட்டு மேலானவர்களாக பூஜ்ய தகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே இந்த பாவமானது போகிறது. இந்த பாவத்தை கொண்டு போய் நாம் யார்கிட்ட காட்டக்கூடாதுன்னா, பையனிடத்திலோ பெண்ணிடத்திலோ மருமகனிடத்திலோ மருமகளிடத்திலோ குழந்தைகளிடத்திலோ போய் இந்த தாச பாவத்தை காமித்தால் அதுதான் நமக்கு உண்மையிலேயே பெரிய வழி. நான் சேவகம் புரிய தயாராக இருக்கிறேனேன்னு சொல்றோம். அடிமைப்பட்டு கிடைக்கிறேன், நான் சேவகம் புரிய தயாராக இருக்கிறேன், எல்லாருக்கும் தொண்டு பண்ணுகிறேனே. நம்முடைய தொண்டு யாருக்கும் தேவையில்லை. யாருக்கு நாம் சேவகம் புரிவதனால் நம்முடைய உள்ளம் விரிவடையுமோ, இறைவனின்பால் போகுமோ. சேவகம் புரிவதனாலே நம்முடைய அகங்காரம், விருப்பு வெறுப்பு, எதிர்பார்ப்புகள், சுயநலங்கள், பந்தம் இதெல்லாம் அருமோ. யாரிடத்திலே நாம் சேவகம் புரிவதனாலே என்னுடைய மனமானது குதூகலம் அடைகிறதோ, இன்னும் இன்னும் இன்னும். ஏன்னா நாம் யாருக்கெல்லாம் சேவகம் புரிகிறோமோ அவர்கள் சேவகம் புரிந்து விட்டு சோர்வுதான் மனதிலே வருகிறது. எத்தனை காலம்தான் பண்றது? ஆரம்பத்துல விரும்பி விரும்பி செய்கிறோம், ஒரு காலத்துக்கு பிறகு இதையே எத்தனை காலம்தான் பண்றதுன்னு கேட்கிறோம். ஆனா இங்கே யார் மேலானவரோ பூஜ்ய தகுந்தவரோ அவருக்கு நான் தாசபாவத்துடன் தொண்டாற்றுவதற்கு சதா தாசகா. இரண்டாவது, தீனவத்சலா பித்ருவது. ஒரு தகப்பனை போல, பித்ருவத் ஒரு தாய் தகப்பனை போல, தீனவத்சலா. தீன என்றால் துன்பப்படக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள். தீன தீனவத்சலா என்றால் நிர்கதியாக இருக்கக்கூடிய, துன்பப்படக்கூடிய குழந்தை. உதவியை வேண்டி இருக்கக்கூடிய குழந்தை. அன்பால், உணவால், உடையால், அறிவால், நற்குணங்களால், சுற்றுப்புறத்தால், உறவுகளால், செல்வத்தால், எல்லா வகையிலும் தீனத்தன்மை, அஷ்ட தாரித்ரியம் சொல்றோம் அல்லவா. இந்த அஷ்ட தாரித்ரியம் கொண்டு தீன நிலையிலே இருக்கின்ற, ஏழ்மை நிலையிலே இருக்கின்ற, ஆதரவு வேண்டி இருக்கக்கூடிய வத்சல, தீன வத்சலா. வத்சலா என்றால் குழந்தை. வாத்சல்ய பாவம். எப்படி தீன தன்மை படைத்தவர்களிடத்திலே வாத்சல்ய பாவம் இருக்கிறது, அன்பு என்பது இருக்கிறது. யாரை போல? பித்ருவத்.
ஒரு தாய் தகப்பனை போல, பெரியோர்களை போல, முன்னோர்களை போல. அப்போ ஒரு பக்தன் என்று வருகின்ற நேரத்திலே அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுடைய உள்ளத்தை பார்த்து இவனுடைய உள்ளமானது எப்படி ஒரு குழந்தையினுடைய கஷ்டத்தை பெற்றோர்கள், முன்னோர்கள், பெரியவர்கள் எப்படியாவது போக்கிவிட மாட்டோமா என்று பரிதவிக்கிறார்களோ, அன்பு தயாராக இருக்கிறார்களோ, அதே போல இவனுடைய உள்ளம் பித்ருவத், ஒரு குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனோநிலையிலே இருப்பவனை போல. இதில் நீங்க மீண்டும் கவனிக்க வேண்டிய என்னவென்றால், இந்த தாசவத் என்று வரும்போது பெரியோர்களுக்கு எதுவும் தேவையில்லை. உயர்ந்தவர்களுக்கு நாம் தொண்டாற்றித்தான் அவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதே போல குழந்தைகளுக்கு நாம் எல்லாவிதமான அன்பையும் காட்டித்தான் அந்த குழந்தை வளர வேண்டும் என்று அவசியம் இல்லை. காரணம், படைப்பாளியாக இருக்கக்கூடியவன் யார் ஒருவரின் மூலமாவது அந்த படைப்புக்கு உண்டான என்ன வஸ்து இருக்கிறதோ அதை கொடுக்க தயாரா இருக்கிறான். அப்ப நான் ஏன் கொடுக்கணும் அந்த இடத்துல? என்னுடைய உயர்வுக்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக. என்னுடைய உள்ளமானது கடினமான தன்மையிலிருந்து விருப்பு வெறுப்பு, அகங்காரம், சுயநலம், ஆசை, பற்றுதல், பந்தம், பயம், இதிலிருந்து என்னுடைய மனமானது விடுபட்டு என்னுடைய மனமானது இறைவனை நோக்கி உயர்வதற்காக நான் இந்த வாத்சல்ய பாவத்தை காட்டுகிறேன். அதை போல பித்ருவத், ஒரு தாசனாக இருந்து பெரியவர்களுக்கு சேவகம் புரிதல், முன்னோர்களாக பெற்றோர்களாக இருந்து குழந்தைக்கு சேவகம் புரிவதை போல. என்றால் இந்த இடத்துல குழந்தை என்றால் தீனவத்சலகா, யாருக்கெல்லாம் என்னுடைய உதவி தேவையோ, கஷ்டப்படக்கூடிய என் உதவி யாருக்கு தேவையாக இருக்கிறதோ, யாருக்கு அவனா இருக்கலாம், அவர்களுக்கு போய் என்னுடைய உள்ளம் ஒரு பித்ருவை போல இறங்கினால், இரக்கம் கொண்டால், தொண்டாற்றுவதற்கு தயாராக இருந்தால், அன்பு காட்டுவதற்கு தயாராக இருந்தால், அந்த உள்ளம் பக்தனுடைய உள்ளம். தாசவத் பித்ருவத் ஞாபகத்துக்குள்ள ரொம்ப அழகான, இதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. பாகவதம் போன்று கிடைக்கும். மூணாவது, சதுருஷேகே சநிக்தஹா பிராத்ருவது, பிராத்ருவத் சதுருஷேகே சநிக்தஹா. பிராத்ருவத் கூட பிறந்தவன் போல, கூட பிறந்தவன் போல. பிராத்ருவத், தாசவத், பித்ருவத், அப்படியே அடுத்த உறவுக்குள்ள போறார், நமக்கு தெரிந்த உறவுக்குள்ள போறார். பிராத்ரு, சகோதரர்கள், சகோதரனுடைய ஸ்னிக்தஹா, அன்பை போல. தன்னுடைய கூட பிறந்தவர்களிடத்திலே, சதுருஷேகே, தன் மனிதர்களிடத்திலே, தன் கூட பிறந்தவர்களிடத்திலே எப்படி ஒரு சகோதரனானவன் அன்பை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறானோ, தொண்டாற்றுவதற்கு தயாராக இருக்கிறானோ, உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறானோ, பிராத்ருவத், ஒரு சகோதரனை போல, கூட பிறந்தவனை போல. ஏன்னா இந்த உறவுலாம் நமக்கு தெரியும், அதனால்தான் தெரிந்த உறவா எடுத்துக்கிறார். தெரியாத உறவை பத்தி பேசினா நமக்கு புரியாது. கூட பிறந்தவர்களுடைய உறவு பிராத்ருவத்.
உறவுகளிடத்திலே நாம் மனக்கசப்புகளோடு இருக்கிறோம், அல்லது அவர்கள் நம்மிடத்திலே மனக்கசப்புடன் இருக்கிறார்கள், கருத்து வேறுபாடுடன் இருக்கின்றோம், சண்டை சச்சரவுகளோடு இருக்கின்றோம், ஏற்றத்தாழ்வுடன் இருக்கின்றோம், பொறாமையை பாராட்டுகின்றோம், ஆசைப்படுகிறோம், கோவப்படுகிறோம், என்னெல்லாமோ இருக்கு உறவுகளிடத்துல. பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த சகோதரன் என்று வருகின்ற நேரத்திலே சக உதரன், ரொம்ப அழகான உதரம் என்றால் வயிறு, சக உதரம் என்றால் தான் பிறந்த வயிற்றிலே இன்னொரு ஜீவன் பிறந்து வருகிறது, சகோதரன். பிராத்ரு பிராத்ரா, கூட பிறந்தவன் எப்படி சதுருஷேகே, தனக்கு நிகராக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே ஸ்னிக்தஹா, எப்படி ஸ்நேகம் உள்ளவனாக இருக்கின்றானோ, அன்பு பாராட்டக்கூடியவனாக இருக்கின்றானோ, பற்று கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றானோ, எப்படி அவனுடைய உள்ளமான தன்னுடைய மனிதர்கள் என்றால் துடிக்கிறதோ, கஷ்டம் என்றால் ஓடோடி வருவதற்கு அவர்கள் சேவகம் புரிவதற்கு தயாராக இருக்கிறார்களோ, அதே போல இந்த பிரகலாதன் இருக்கிறானாம். தாசவத் பித்ருவத் ராத்ருவத். நாலாவது சொல்றார், ஈஸ்வர பாவஹா குருஷு. குருவிடத்திலே போகின்ற நேரத்திலே ஈஸ்வர பாவம் உடையவனாய் இருக்கின்றான், குருவை தன்னுடைய கடவுளாக பாவிக்கிறான். ஏன்னா எனக்கு இறைவனை அறிமுகப்படுத்துவதும் அவன்தான், இறைவனுடைய தன்மையை எனக்கு அறிமுகப்படுத்துவதே அவன்தான். பாருங்களேன், இவன்தான் உன்னுடைய தகப்பன் என்று 10 மாதம் சுமந்த அந்த சுமை தாங்கி அறிமுகப்படுத்துகிறது. இல்லைன்னா நமக்கு அந்த ஜீவன் தெரியாது. பாருங்கள், எங்கிருந்து இது ஆரம்பிக்கிறது பாருங்க. 10 மாசம் சுமந்த ஒரு ஜீவன் இந்த சுமையை இன்னொரு ஜீவனிடத்திலே அறிமுகப்படுத்துகிறது. இவன் தான் உன்னுடைய குழந்தை, இவன் தான் உன்னுடைய தகப்பன். அதன் பிறகுதான் அவனுக்கே தெரிய வருகிறது நம்முடைய குழந்தை, என்னுடைய குழந்தை. இல்லைன்னா தெரியாது. ஒரு தகப்பன் இவன் தான் உன்னுடைய குரு என்று அறிமுகப்படுத்தவில்லை என்றால் எனக்கு குருவை தெரியாது. இரண்டாவது உறவு. முதல் உறவு, இவன் தான் உன்னுடைய தகப்பன் என்று ஒரு தாய் அறிமுகப்படுத்தவில்லை என்றால் தகப்பன் தெரியாது. ஒரு தகப்பன் இவன் தான் உன்னுடைய குரு என்று எனக்கு ஒரு குருவை அறிமுகப்படுத்தவில்லை என்றால் குரு தெரியாது. அப்ப நான் மிருகமாகத்தான் இருப்பேன். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மிருகமானது தன்னுடைய குட்டியை ஈன்றதற்கு பிறகு உடனடியாக அது பக்கத்துல கொண்டு போய் அந்த குட்டியை போட்டு விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய ஸ்பர்ஷம், அதனுடைய அந்த வாசனை, அதனுடைய அந்த சம்ஸ்காரங்கள், இதெல்லாம் அது நுகர்ந்து பார்த்து, நக்கி பார்த்து, ஸ்பர்ஷித்து பார்த்து, கண்ணால் பார்த்து, இது என்னுடைய குழந்தை என்று தீர்மானித்துக் கொள்கிறது. ஒரு 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 கன்றுக்குட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலம் தாயை விட்டு பிரிந்து ஈன்ற குட்டியானது கொஞ்ச தூரம் இருந்ததற்கு பிறகு அந்த குழந்தை தாயிடத்திலே சேராமல் தனிமைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதன் பிறகு அந்த குட்டி தாயுடன் சேரவே முடியாது, தாயும் அந்த குட்டியை சேர்த்துக்காது. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டே இருக்கும். மனித மிருகம் அப்படித்தான்.
தகப்பனிடத்திலே கொண்டு உடனடியாக சேர்க்கவில்லை என்றால் இது தகப்பனை பற்றி தெரிந்து கொள்ளாது. குருவிடத்திலே தகப்பன் கொண்டு சேர்க்கவில்லை என்றால் குருவை பற்றின சிந்தனை இந்த மனித மிருகத்துக்கு வராது. குரு என்ன செய்கிறார்? இறைவனை காமித்து கொடுக்கவில்லை என்றால் இறைவனை பற்றி எனக்கு தெரியாது. அப்பொழுது நான் குருவோடு இருந்து பிரயாணம் செய்வதும் விரயமே. ஒரு தாய் தகப்பனை காட்டவில்லை என்றால் விரயம், தகப்பன் குருவை காட்டவில்லை என்றால் வாழ்க்கை விரயம், குரு இறைவனை காட்டிக் கொடுக்கவில்லை என்றால் வாழ்க்கை விரயம். அப்போ குரு இறைவனை எனக்கு அறிமுகப்படுத்துகிறார். முதல்ல சாஸ்திரத்தின் துணை கொண்டு இறைவனுடைய தத்துவத்தை எல்லாம் அறிமுகப்படுத்துறார். அதோட விடல, என்னை இறைவனோட எப்படியாவது சேர்த்து வைத்து விட வேண்டும் என்று பிரயத்தனப்படுறார். இவன் இறைவனோட சேர்ந்து விட்டான் என்பதை உறுதிப்படுத்தி, இதுதான் இறைவனுடைய சொரூபம், நீ அனுபவிக்கக்கூடியதுதான் இறைவனுடைய சொரூபம் என்பதை கடைசி வரைக்கும் இருந்து அந்த இறை தத்துவத்தை உணர்த்துவதும் குருவே. அதனால் தான் இறைவனை ஏன் குருவாக பாவிக்கணும் சொன்னால், ஈஸ்வரோ குருஹு ஆத்மா இதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாயே தட்சிணாமூர்த்தயே நமஹா. உருவத்தின் அடிப்படையிலே இரண்டு பேரும் ஈஸ்வரனும் குருவும் வேறு வேறாக பார்க்கப்படுகிறது. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே. மூர்த்தி என வடிவம், வடிவத்தை கொண்டு நாம் பிரித்து பார்க்கிறோம். வியோமவத் வியாப்த தேகாயே, ஆகாசமானது எப்படி எல்லாவற்றுக்குள்ளும் வியாபித்திருக்கிறதோ, வியோமவத் ஆகாசத்தை போல, வியாப்த தேகா இறைவனுடைய தேகமே எல்லா சரீரத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறது. அவரே குரு தத்துவமாகவும் எல்லோரிடத்திலும் நிறைந்திருக்கிறார். வியோமவத் வியாப்த தேகாயே தட்சிணாமூர்த்தயே நமஹா. இங்க ஆச்சாரியன் என்று வருகின்ற நேரத்திலே குருஷு ஈஸ்வர பாவஹா, குருவையே இறைவனாக பாவித்தல். குருவும் இறைவனும் வேறு வேறு அல்ல. குருவும் இறைவனும் ஒன்றே. மன்னாத ஸ்ரீ ஜகநாத மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவிடத்திலே ஈஸ்வர பாவா, ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பாவனை உடையவன். இப்ப 4 சொல்லிட்டார், கீழ்ந்து மேல போவோம். ஈஸ்வர பாவம் பிராத்ருவத்து பித்ருவத்து தாசவது. இதெல்லாம் அந்த காலையிலே பார்த்தோம் அல்லவா, சுகிருத் தமஹா பிரியஹா சுகிருத்தமஹா, அதனுடைய தன்மை. சரி, இதனாலெல்லாம் ரொம்ப பெரிதா நம்ம நினைத்துக் கொள்ளலாமா, இதனாலெல்லாம் பெரிய பக்தனை நாம் போட்டலாமா என்றால், அவனிடத்துல என்ன கிடையாதாம். ஒரு பக்தன் இடத்துல என்ன இருக்காது அல்லது எது இல்லை என்றால் அவன் பக்தனாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இங்க சொல்றார், வித்யாமானஹா நாஸ்தி. வித்யாமானஹா விவர்ஜிதஹா அபூத். விவர்ஜிதஹா என்றால் நீங்கியவனாய், முழு அத்தனையும் விட்டவனாய், முற்றிலுமாக துறந்தவனாய். எதை துறந்திருக்கிறான்? வித்யா மானஹா. மானஹா என்றால் கர்வம். வித்யா
அறிவால் வருகின்ற கர்வத்தை முழுமையாக துறந்தவன் யாரோ அவன் பக்தன். என்ன என்ன எங்க கொண்டு போறார் பாருங்க. இவன் அப்பா பாவத்தில் இருக்கட்டும் அல்லது சகோதரன் பாவத்தில் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கும். இங்க இருக்கக்கூடாதவை ஒரு பக்தனிடத்திலே இருக்காது. எதிரென்றால் வித்யா மானஹா. மான என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே மா என்றாலே அளத்தல் என்று பொருள். அறிவை கொண்டு அளத்தலுக்கு பெயர் மா என்று பொருள். நம்ம கணிதத்தில் படிப்போம், மானின்னு சொல்றோம் அல்லவா, கோன்மானி, அளக்கக்கூடிய அந்த கருவி. அறிவை கொண்டு அளத்தல், யார் அவ்வாறு அளக்கிறாரோ அவனுக்கு பெயர்தான் மானம் உடையவன் என்று பெயர். அபிமானி. நான் இப்பேற்பட்டவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இந்த குணத்தை உடையவன், நான் இவ்வளவு செல்வத்தை உடையவன், நான் இவ்வளவு குணங்களை உடையவன், நான் இவ்வளவு படிப்பறிவு உடையவன், நான் இவ்வளவு புண்ணியங்கள் உடையவன், நான் இந்த சம்பத்து உடையவன், இந்தந்த சம்பந்தங்களை, இதெல்லாம் அறிவை கொண்டு அளந்து வச்சிருக்கோம். இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்மை நாமே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ராவணனை போல் நினைச்சுக்கிறோம். நாங்கள்லாம் பாருங்கள் பறந்து விருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த கர்வத்திலேயே வாடும். இப்ப இங்க இருக்கக்கூடிய கர்வத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான கர்வம் வித்யாமானஹா, கல்வியால் வருகின்ற அகங்காரம். அறிவை கொண்டு அளந்து 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 அந்த அறிவுனுடைய மோகம் இருக்கல்லவா, அது என்ன செய்யும் அப்படின்னா, அறிவுக்கும் அறிவாக இருக்கக்கூடியவனை காட்ட வேண்டியது போய் அந்த அறிவானது என்ன பண்ணுகிறது, என்னை மீண்டும் மீண்டும் உலகத்திடத்திலே போய் மயங்க வைத்து விடுகிறது. இந்த கர்வம். அறிவு வரும்போது நான் இறைவனை நோக்கி அல்லவா போயிருக்க வேண்டும், அறிவுக்கும் அறிவாக இருக்கக்கூடியவனிடத்தில் அல்லவா போயிருக்க. அதுதான் அறிவினுடைய உண்மையான நோக்கம். அறிவு இறைவனிடத்திலே கொண்டு போய் என்னை சேர்க்காமல், அறிவு அகங்காரத்தை உற்பத்தி செய்து பிரகிருத்தி இடத்திலே கொண்டு போய் என்னை தள்ளினால் அதுதான் சம்சாரம். பக்தன், தூய்மையான பக்தன் அப்படின்னா அவனுக்கு எல்லா அறிவும் இருக்கும், சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் இருக்கும். ஆனா அந்த அறிவு அவனிடத்திலே கர்வத்தை கொண்டு வராது. அந்த அறிவினால் அவன் எவ்வகையிலும் கர்வப்பட மாட்டான். அறிவினுடைய கர்வத்தன்மை என்ன செய்யும்? எப்படி இந்த அறிவினுடைய கர்வத்தன்மை எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா, புதிதாக எந்த ஒன்று வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாது. புதிதாக யாராவது ஒரு நல்ல விஷயத்தை ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாது, அவன்கிட்ட போய் வாதம் செய்யும். அதுதான் இந்த வித்யா கர்வத்தினுடைய வெளிப்பாடு. தான் கற்றவற்றை எப்படியாவது மற்றவர்களிடத்திலே கொண்டு சேர்த்து விட வேண்டும். மற்றவர்கள் கற்ற விஷயத்தை தான் ஒரு காலத்திலையும் வாங்கக்கூடாது. இது வித்யா கர்வத்தினுடைய வெளிப்பாடு. நான் நிறைய கற்றுவிட்டேன் என்பதனுடைய அந்த கர்வம் இறைவனிடத்திலேயே போய்
நான் இவ்வளவு கற்று வைத்திருக்கிறேன் தெரியுமா, என்னை ஏன் நீ ஆட்கொள்ளாமல் இருக்கிறாய் போய் அவன்கிட்ட வாதம் பண்ணும். நான் வேதத்தை கற்று வைத்திருக்கிறேனே, உபனிஷத்தை கற்று வைத்திருக்கிறேனே, ராமாயணம் மகாபாரத்தை கற்று வைத்திருக்கிறேனே, புராணங்களை எல்லாம் கற்று வைத்திருக்கிறேனே, இலக்கணங்களை எல்லாம் கற்று வைத்திருக்கிறேனே, எல்லாவற்றையும் கற்ற எனக்கு ஏன் இன்னும் அனுகிரகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறாய்? ஏன் நான் சொல்வதை கேட்காமல் இருக்கிறாய்? இன்னும் வித்யா கர்வம் இறைவனையும் அடிமைப்படுத்த நினைக்கும், இறைவன் சொல்லுவதையும் காது கொடுத்து கேட்காது. வித்யா கர்வத்தினுடைய மூன்றாவது தோஷம், கற்றுக் கொடுத்த குருவிடத்திலேயே தோஷத்தை பார்க்கும், கற்றுக் கொடுத்த குருவையே நிந்திக்கும், கற்றுக் கொடுத்த குருவையே தூக்கி எறியும். தன்னையே குருவாக பாவித்து தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், கற்றுக் கொடுத்த குருவை புறம் தள்ளுதல். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன். அப்போ இங்க ஒரு பக்தன் அப்படின்னு வருகின்ற நேரத்திலே, உன்னதமான பக்தன் என்று வரும்போது அவனிடத்துல இருக்காதது நம்மிடத்துல இருக்கக்கூடாதது. வித்யா மானஹா விவர்ஜிதா. நீங்க உடனே கேட்கலாம், எங்கள்கிட்ட இந்த வித்யா கர்வம் இருக்கே, நாங்கள் எப்படி இந்த வித்யா கர்வத்தை போக்குவது? ஏதாவது ஒரு உபாயம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். அதனால்தான் முதல்ல தாசவத்னு போட்டுட்டார். இந்த வித்யா கர்வம் போறதுக்கு தான் குருவிடத்திலே போய் தஞ்சம் அடைந்து சேவகம் புரிதல். எல்லா இடத்திலும் இந்த வித்யா கர்வமானது மேலோங்கி வந்து நிற்கும் நம்மள்கிட்ட. அந்த வித்யா கர்வத்தினால என்ன பண்ணு அந்த வித்யா கர்வம் என்ன பண்ணுண்டான்னா, என்னை எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டும், போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், சேவகம் புரிய வேண்டும், இதெல்லாம் எண்ணும். ஆனா குருட்ட போகும்போதுதான் இந்த வித்யா கர்வமானது தன் வாளை சுருட்டி கொண்டு அமைதியாக இருக்கும். அங்கும் போய் வாலாட்டியது என்றால் அழிவுதான். பொதுவாக வித்யா கர்வமானது போவதற்கு, அதனால்தான் பகவான் சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. அர்ஜுனன் சொல்றார், போய் குருட்ட போய் காலில் விடு, சேவகம் புரி, பணிவிடை செய், சரணாகதி அடை, பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. முதல்ல போய் காலில் விழுங்கிற, சரணாகதி அடை, பிறகு சேவகம் புரி, பிறகு அவரிடத்திலே பிரஷ்னங்களை கேள். வித்யா கர்வமானது, இந்த வித்யாவினுடைய நோக்கமே கர்வமானது வருவதற்கு அல்ல. இப்ப நம்ம விட்டு இந்த வித்யா கர்வம் போகணும் அப்படின்னா, இரண்டாவது உபாயம், ஒன்று இந்த உபாயம், குருவிடத்திலே போய் பணிவிடை செய்து தாசபாவத்தில் இருந்து கொண்டு நிறைய சேவகம் புரிவதன் மூலமாக வித்யா கர்வத்தை நீக்குதல். இரண்டாவது என்னவென்றால், இந்த வித்யா கர்வம் போவதற்கு வித்யை நம்மிடம் வர 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 பணிவு என்பது வர வேண்டும். வித்யை வந்து கர்வம் வந்ததுன்னா வினயம் வராமல்
மானத்தன்மை வந்தது என்றால் அது பெரும் தடை. அப்ப இந்த வித்யா வினயகா, வித்யா வினய சம்பன்னே. வித்யானது நமக்கு வினயத்தை கொண்டு வரணும், பணிவை கொண்டு வரணும், நல்ல பண்புகளை ஏற்படுத்தணும். அப்ப அதுல ஒரு கிரேட்டஸ்ட் பண்பு என்னவென்றால், எவ்வளவு கற்றாலும் அது கடலினுடைய ஒரு சிறு நீர்க்குமிழியை போலதானே இருக்கிறது. அப்ப இன்னும் கற்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றதே. அது நிச்சயமாக எனக்கு எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் கற்றவை முற்று பெறப்போவது இல்லை. ஆகையினாலே நான் கற்றதனுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு, வித்யாவினுடைய சாரம் என்னவோ அதை எடுத்துக்கொண்டு அதிடத்திலேயே பிரயாணத்தை தொடங்குதல். அப்ப என்ன ஆகும்? நிறைய கற்றுக்கொண்டே போக வேண்டும் என்பது குறைந்து, அந்த வித்தியை காட்டக்கூடிய சாரம் இருக்கல்லவா, அதிடத்திலே என்னுடைய மனமானது அதிகமாக பிரயாணம் செய்யும் போது இந்த கர்வமானது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. புதுசு புதுசா கத்துக்கும் போது என்ன ஆகும்டான்னா, அந்த அந்த அறிவு கொடுக்கக்கூடிய மோகத்துல போய் மாட்டின்றுவோம், அந்த சாரத்தை விட்டுருவோம், அந்த அறிவு கொடுத்த சாரத்தை விட்டுருவோம். அப்ப அந்த சாரத்தை எடுத்துக்கொள்ளுதல், கல்வியை விட்டுறணும், அந்த கல்வி கொடுக்கின்ற சாரம். அந்த கல்வி கொடுக்கிற சாரம் என்னது? இறைவன் தான், வேற யாரும் இல்லை. நீங்கள் என்ன எங்க நீங்கள் சுத்தி வந்தாலும் கடைசியில் எங்க வந்து நிற்குண்டான்னா, அறிவுனுடைய தேடுதல் அறியாமை போவதற்கு. அறிவுனுடைய தேடுதலே அறியாமை போவதற்கு. அறியாமை எதற்கு போகணும்? அறியாமை இருக்கிற வரைக்கும் சோகம் இருக்கு, பயம் இருக்கு, கவலை இருக்கு. அப்போ அறிவு வரும்போதுதான் எனக்கு சோகம் போகிறது, மோகம் போகிறது, பயம் போகிறது, கவலை போகிறது, துன்பம் நீங்குகிறது. அப்போ அறிவை நான் பெற்றுவிட்டேன் என்பதற்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, மோகம் இருக்காது, சோகம் இருக்காது, பயம் இருக்காது, கவலை இருக்காது, பந்தம் இருக்காது. அப்போ இந்த அறிவை கொண்டு அறிவுக்கும் அறிவாக இருக்கக்கூடியவனை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு இதுதான் பிரமாணம். அப்ப அந்த மாதிரி போகும்போது என்னுடைய மனதிலே இந்த வித்யா கர்வம் என்பது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மூன்றாவது, அப்படியும் ஒருவேளை வந்தது என்றால், வித்யா கர்வமானது போகணும்னா நம்முடைய கற்ற அறிவை கொண்டு நாம் ஒரு உலகத்தை, அறிவால் கொண்ட ஒரு உலகத்தை பார்க்கிறோம். நம்முடைய உலகம், நம்முடைய அறிவை கேட்டது, பார்த்தது, படித்தது, அனுபவித்தது, இந்த 4 வகையா வரும். கேட்டது, பார்த்தது, படித்தது, அனுபவித்தது. இந்த 4 வகையாக வருகின்ற அறிவு நம்முடைய உலகம். அதுதான் நம்முடைய உலகம். ஆனா இந்த உலகமானது சரியான உலகமா என்றால் இல்லை. எந்த தன்மையோட கேட்டோமோ அதற்கேற்ப உண்டான உலகம்தான் இருக்கு. அப்ப என்னுடைய தன்மை மாற மாற கேட்ட விஷயமும் மாறுகிறது. ஒரே விஷயம்தான் கேட்கிறோம்,
10 வருடத்துக்கு முன்பாக கேட்டதும் இப்பொழுது கேட்பதும் எத்தனை விதமான அர்த்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. ஒரே சப்தம் தானே. 10 வருடத்துக்கு முன்பாக கேட்டதும் இப்பொழுது கேட்பதும் நமக்கு பெரிய மனதே ஒரு பெரிய தெளிவையும் மாற்றத்தையும் கொடுப்பதற்கு காரணம் என்ன? என்னுடைய மனம் உயர்ந்திருக்கிறது. விஷயம் ஒண்ணுதான், என்னுடைய மனம் உயர்ந்திருக்கிறது, பண்பாடு உடைய மனமாக இருக்கிறது. வாங்கக்கூடிய பொருளை வாங்கி தக்க வைத்துக் கொண்டு சிந்திப்பதற்குண்டான தகுதி படைத்த மனமாக இருக்கிறது. அப்போ அந்த பொருளை பார்க்க எவ்வளவு பெரிய பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் கேம்புக்கு போயிருந்த போது அந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகி ஒருத்தர் கிளாஸ் அட்டன் பண்ணார். அப்போ நான் ஊக்கம் உடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்திலிருந்து உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை இல்லாது நீங்கிவிடும் இந்த குறளை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். அந்த வகுப்பு முடிந்ததற்கு பிறகு அந்த நிர்வாகி ஓடோடி இன்று எனக்கு வயது 45 ஆகிறது சாமிஜி, ஆனால் இந்த குறளை நான் என்னுடைய ஆசிரியரிடத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் இந்த குறளுக்கு வாங்கிய பொருளும் இப்பொழுது நீங்கள் சொன்னதுக்கு பிறகு கேட்கக்கூடிய பொருளும் எனக்கு எவ்வளவோ விஷயத்தை எவ்வளவோ தெளிவை ஏற்படுத்துகிறது. இந்த குறள் அப்பொழுது எனக்கு எடுக்கப்பட்டதான எனக்கு உள்ளே போகவில்லை. இப்போது நீங்கள் இந்த குறளை எடுத்து விட்டீர்கள், நான் நோட்ஸ் கூட எடுக்கல, நான் என்னுடைய அறிவிலேயே அது எழுதப்பட்டு விட்டது, என் வாழ்க்கை முழுக்க இனி இது மறக்காது. சொல்லப்பட்ட விஷயம் 30 அவர் 40 வருடத்துக்கு முன்பு அல்லது 35 வருடத்துக்கு முன்பு இந்த குறளை படித்திருப்பார். இப்பொழுது 35 வருடத்துக்கு பிறகு இந்த குறளை அவர் கேட்கிறார். அந்த குறளுடைய பொருள் அப்பொழுதும் ஒன்றுதான், இப்பொழுதும் ஒன்றுதான். ஆனால் வாங்கக்கூடியவன் எந்த தன்மையுடன் வாங்குகிறான்? அப்ப என்னுடைய உலகம் பெரிய ரொம்ப 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 சின்ன உலகம். என்னுடைய அறிவு அது கொடுக்கக்கூடிய உலகம், அனுபவம் அது கொடுக்கக்கூடிய உலகம், நான் பார்த்தவை அது கொடுக்கக்கூடிய உலகம், கேட்டவை அது கொடுக்கக்கூடிய உலகம், ரொம்ப 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 சின்ன உலகம். அந்த உலகத்திலிருந்து நான் பார்த்தால் நிச்சயமாக எனக்கு கர்வம் போகாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த வித்யாவை வைத்துக்கொண்டு பரந்து விரிந்திருக்கக்கூடிய உலகத்தை பார்த்தால், அர்ஜுனனுக்கு அதனால்தான் பகவான் உன்னுடைய ஊனக்கண்ணை நான் எடுத்துவிட்டு என்னுடைய ஞான சக்ஷுவை கொடுக்கிறேங்கிறார். திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு. உன்னுடைய கண்ணை கொண்டு பார்த்தால் உனக்கு நிச்சயமாக நான் காட்டக்கூடிய உலகம் புரியாது அர்ஜுனா. ஆகையினாலே என்னுடைய உலகத்தை நீ பார்க்க வேண்டுமானால் அந்த அறிவை உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ நமக்கு வித்யா கர்வம் போகணும்னா இறைவனுடைய உலகம் எனக்கு தெரியணும், பார்க்கணும்னா எனக்கு சாஸ்திர உலகம் வேண்டும், குருவனுடைய துணை வேண்டும். அந்த உலகத்துடன் நான் இறைவனுடைய உலகத்தை பார்த்தால் பாரதி சொல்லுவதை போல, பாரதி பார்ப்பதை போல, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. நாமளும் பார்க்கிறோம், அறிவு கண் கொண்டு பார்க்கக்கூடியவனும் பார்க்கிறான். இந்த பக்தனுக்கு வித்யா மானஹா விவர்ஜிதா. அப்ப பக்தன், நான் இறைவனுடைய பக்தன். நான் இறைவனுடைய பக்தன் என்றால் எனக்கு வித்யா கர்வம் இருக்காது. நான் வித்தியை தேடி 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 போக வேண்டிய அவசியம் இல்லை. பின் என்ன ஆகும்? அந்த வித்தியினுடைய சாரம் என்னவோ அதிலேயே நின்று விடுவேன்.
எப்பொழுது என்னிடத்திலே இந்த வினய பாவம் வந்து விட்டதோ அப்பொழுது உலகமே எனக்கு குருவாக மாறி எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு அறிவு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்திலே அறிவை பெறுவதற்கு ஓடினேன். வினயம் வந்த காரணத்தினாலே எல்லாவற்றிலுமிருந்தும் எனக்கு அறிவானது கிடைக்க ஆரம்பித்து. அது இறைவனுடைய அனுகிரகம், அது குருவனுடைய அனுகிரகம், நம்முடைய ஆத்ம கிருபா. எல்லாவற்றிலிருந்தும் ஞானம் வருகிறது, எல்லாவற்றிலிருந்தும் ஞானம். வித்யா மானஹா விவர்ஜிதா. இரண்டாவது அர்த்தஹா மானஹா விவர்ஜிதா. செல்வத்தின் பால் கொண்ட கர்வம் இந்த பக்தனிடத்திலே இல்லை. செருக்கு, செல்வத்தினாலே வரக்கூடிய செருக்கு. அர்த்தஹா, அர்த்தம் பொருள், எல்லாத்தையும் பொருள்ல கொண்டு போட்டுருங்கள். 7, 16 செல்வங்கள் சொல்றோம் அல்லவா, எல்லாத்தையும். நல் மக்கள், அதன் மூலமாக வரக்கூடிய செருக்கு, அதுவும் செல்வம் தானே. நல்ல குழந்தை, அதனால் வரக்கூடிய கர்வம். நல்ல பேரன் பேத்திகள், அதனால் வரக்கூடிய கர்வம். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல உறவுகள், நல்ல உடன்பிறப்பாளர்கள், நல்ல குலம், நல்ல கோத்திரம், நல்ல ராசி, நல்ல நட்சத்திரம், நல்ல நல்ல அறிவு, எல்லாம் அர்த்தம் என்றால், செல்வம் என்றால், அத்தனை செல்வம் இருந்தும் பாருங்கள், அறிவு இருந்து கர்வம் இல்லை. நமக்கு அறிவே இல்லை, கர்வம் இருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா யாரிடம் அறிவு இருக்கோ அவன்கிட்ட போய் தான் கர்வப்படாதேன்னு சொல்லணும். அறிவே இல்லாதவே கர்வப்படாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அறிவு இருக்கு, ஆனால் அங்கே மானம் இல்லை. அதனால்தான் பகவான் கீதையில ஞானத்தினுடைய லட்சணத்தை சொல்லும் போது அமானித்வம் அதம்பித்வம். அமானி, மானம் கர்வம் இல்லாதவன். அர்த்தம், அர்த்தத்திலே விவர்ஜிதா, அர்த்தமானஹா விவர்ஜிதா. செல்வத்தினால் வரக்கூடிய செருக்கு இவனிடம், இந்த பக்தனிடம் இல்லை. நம்முடைய புண்ணிய பலன் என்னவோ அதற்கு ஏற்ப நம்மிடம் எவ்வளவு செல்வங்கள் இருக்க வேண்டுமோ இருக்கும். இருக்கட்டுமே, தப்பே கிடையாது. செல்வம், நிறைய செல்வங்கள் இருக்கட்டுமே, இப்ப என்ன குறைஞ்சு போறோம்? செல்வத்தினால் ஒரு தோஷமும் இல்லை. அந்த செல்வத்தின் பால் நாம் வைக்கக்கூடிய கர்வம் இருக்கல்லவா, அதுதான் தோஷம். அந்த தோஷத்தினாலதான் நம்மை நாமே துன்பப்படுத்திக் கொள்கின்றோம், மற்றவர்களையும் துன்பப்படுத்துகிறோம். இங்கே இந்த பக்தன் செல்வம் கொட்டி கிடைக்கிறது, பின்ன இல்லையான்னு ராஜாவோட குழந்தை, ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ராஜ்யமே இவன் கையில் இருக்கு, கஜானா இவன் கையில் இருக்கு, படைபலம் அத்தனையும் இவன் கையில் இருக்கு, பிரஜைகள் இவன் கையில் இருக்கு, எல்லா உலகமும் இவன் கையில் இருக்கு. அப்பாவுக்கு அப்புறம் இவன் தான் வரப்போறான். தேவைப்பட்டால் அப்பாவை கொன்னு விட்டு கூட இவன் வரலாம், அல்லது அப்பாவை காட்டுக்கு அடிச்சு விரட்டிட்டு கூட வரலாம். எல்லாம் இருந்தும், அத்தனை செல்வமும் இருந்தும் அந்த செல்வத்தினாலே செருக்கு என்பது இல்லை. இதுல
புண்ணிய பலன் என்பது ஒரு செல்வம், சுகம், அதுவும் இவனிடம் இல்லை. வித்யாமானஹா விவர்ஜிதா, அர்த்தக மானஹா விவர்ஜிதா, ரூபே மானஹா விவர்ஜிதா. ரூபம், வடிவம், அழகு, அதுல ஒரு பெரிய கர்வம் நமக்கு. அழகு சுந்தரமானவன் நான். எதெல்லாம் அழியுமோ அதெல்லாம் கர்வம் பாருங்கள். ஆதிசங்கர பகவத் பாதால் இங்கிருந்து தான் எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன் பஜகோவிந்தத்துல. அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நம்ம பார்த்தோம். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம், நித்யம் பாவய. நாஸ்தி தத சுக க்லேஷக சத்யம். நாஸ்தி சுகம், அதுல சுகம் இல்லடாப்பா. பின் என்னதான் இருக்கு? கிளேஷகா சத்தியம், துன்பம் தான் இருக்கு. உடனே எங்க போறார்? அந்த துன்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறன்னு சொல்றார். புத்ராத் அபி ஜன பாஜாம் பீதிஹி. பையனிடத்திலிருந்து, மனைவி இடத்திலிருந்து, வியாதி இடத்திலிருந்து, திருடல்களிடத்திலிருந்து, ராஜாவிடத்திலிருந்து, உறவுகளிடத்திலிருந்து எல்லாம் உனக்கு பீதி வரும், பயம் வரும். புத்ராதபி ஜன பாஜாம் பீதிஹி சர்வத்ர ஏஷா பிஹிதா நீதி. இதுதான்ப்பா நீ எந்த உலகத்துக்கு போனா இதுதான்ப்பா நீதி. ஆகையினாலே அபிமானம் கொள்ளாதே. அழகிடத்திலே, அர்த்தத்திடத்திலே, ரூபத்திடத்திலே, செல்வத்திடத்திலே கர்வப்படாதே. ஜன்மஹா, நல்ல பிறப்பின்பால் கர்வம். இந்த பிறப்பை நான் எடுத்திருக்கிறேன், எவ்வளவு நல்ல குடியிலே பிறந்திருக்கிறேன் பார். இதெல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. அதான் சிறப்பு. நல்ல குடியிலே பிறந்து, நல்ல ரூபம் கொண்டு, நல்ல குணவானாக இருந்து, நல்ல செல்வங்களை பெற்று, நல்ல அறிவை பெற்று, இதெல்லாம் இருந்தும் அவன்கிட்ட என்ன இல்லையாம்? மானஹா விவர்ஜிதா. அவனிடத்திலே மானம் என்பது இல்லை. இந்த மானத்தினுடைய தன்மை யாரையும் வணங்கா தன்மை. அந்த வணங்கா தன்மை எதை போல இருக்குடான்னா, ஸ்தம்பகா. காய்ந்து போல இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி ஆடாது அசையாது வணங்காமல் இருக்கிறதோ, காற்றடித்தாலும் அது வணங்காமல் இருக்கிறதோ, அதை போல இவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், எவ்வளவு நோய்வாய்ப்பட்டாலும், எவ்வளவு தூக்கி எறியப்பட்டாலும், இவனுடைய அகங்காரமானது ஸ்தம்பத்தை போல வணங்குதல், இறைவனிடத்திலே, குருவிடத்திலே, சாஸ்திரத்திடத்திலே வணங்காமல் கர்வத்துடனேயே இருக்கும். அது இவனிடத்திலே இல்லை. இது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தவன் யாரோ, சஹா பக்தஹா சஹா பிரஹ்லாதஹா. எவ்வளவு அழகா படிப்படியா அழைத்து கொண்டு போறார் பாருங்க. ஒரு பக்தனை அறிமுகப்படுத்தி அவன்கிட்ட என்னென்னலாம் குணங்கள் இருக்கு, ஏன் அவனை இறைவன் தேடி வருகிறான், ஆட்கொள்ள வருகிறான். இப்போ தாசவத், பித்ருவத், பிராத்ருவத், ஈஸ்வர பாவஹா, வித்யா, அர்த்தஹா, ரூபஹா, ஜன்மஹா, மானஹா, ஸ்தம்பஹா, விவர்ஜிதஹா.
இதெல்லாம் இல்லாத அந்த பக்தன் இப்போ இன்னும் ஒரு படி மேலே போறார். ரொம்ப அழகான பக்தனுடைய லட்சணத்தை வர்ணிக்கிறார் பாருங்க. நோ விக்னசிதோ வியசனேஷு நிஸ்பிருஹா ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷ்வஸ்து திருக் தாந்தேந்திரிய பிராணசரீர தீஹி சதா பிரசாந்த காமோ ரஹிதா சுரோசுரஹா. இவனுடைய மனம் எப்படி இருக்காம், ஒரு பக்தனுடைய மனம் எப்படி இருக்கணும்னு சொல்றார். எப்படி இருக்கு இவனுடைய மனம், எப்படி இருக்காம்? பிரசாந்த காமஹா, மனதுல சலனத்தை உண்டு பண்ணக்கூடிய, சதா எண்ண அலைகளை கொண்டு வரக்கூடிய எண்ணம் மனதில் இல்லை. அது என்னது? சதா எண்ணங்கள் மனதிலே உதயமாகிக் கொண்டே இருப்பதற்கு எது காரணமா இருக்குடானா? காமஹா, ஆசை. அந்த காமம் இவனுடைய மனதிலே இல்லையாம். அப்ப எப்படி இருக்காம்? பிரசாந்த காமஹா, காமம் ஆசை என்பது இவனிடத்திலே, ரொம்ப அழகான சொல். அந்த வார்த்தையை பிரிச்சிங்கன்னா, அந்தஹா சாந்தஹா பிரசாந்தஹா. அந்தஹா என்றால் முடிவு, அந்தம், அந்தம்னா முடிவு. காமஹா அந்தஹா, காமத்துக்கு முடிவு என்பது வந்து விட்டது. எப்படி முடிவு வந்துதான்? சாந்தஹா என்றால் சம்யக் அந்தஹா, முழுமையாக தூய்மையான முறையிலே மனமானது மங்களகரமான முடிவை அடைந்து விட்டது. பிரசாந்தஹா பிரகர்ஷேன சம்யக் அந்தஹா, முழுமையாக விசேஷமாக ஒளி பொருந்திய அந்த நிலையை மனம் அடைந்த காரணத்தினாலே மனதுல என்ன இல்லையாம்? பிரசாந்த காமஹா. மனதுல கொஞ்சம் கூட காமத்துக்குண்டான அடிச்சுவடு இல்லை. அது முழுமையாக அந்தம் ஆகிவிட்டது, முடிவடைந்து விட்டது. ராமேஸ்வர பரமஹம்சர் சொல்றார், ஒரு விதையை நாம் வாணலியில போட்டு நன்றாக உஷ்ணப்படுத்தி வறுத்து எடுத்து விட்டால், அதன் பிறகு நாம் நிலத்திலே போட்டாலும் எப்படி அது மீண்டும் பயிராக வராதோ, அதே போல மனமானது பக்தியினால், ஞானத்தினால், வைராக்கியத்தினால் வறுத்து எடுக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த மனம் பிரசாந்த காமஹா. எப்படி எப்பொழுதும் எப்பெல்லாம் இந்த பிரசாந்த காமம் வரும்? இறைவன்கிட்ட போகும்போது மட்டுமா? இறைவன் நினைக்கும் போது மட்டுமா? சதா, எப்பொழுதும், எல்லா காலத்திலும். ரொம்ப அழகான பாடல், நிறைய சிந்திக்க தூண்டுகிறார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.